துவைப்பது எப்படி கற்றுக்கொள்ளுங்கள் நமது விக்னேஷிடம். சார் நீங்கள் எப்படி துணி துவைக்கிறதுன்னு நேயர்களுக்கு கொஞ்சம் சொன்னால் நேயர்கள் அதன்படி துணியை துவைப்பாங்க சார். நீங்கள் என்ன சோப் சார் யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கலாமா? ப்ளூ கலர் சோப். ப்ளூ கலர் சோப் ஓகேங்க. என்ன கம்பெனி? கம்பெனி பேர் அழிஞ்சிச்சு. அழிஞ்சாலும் மேலே ஒரு கவர்னு ஒன்று கொடுத்துக்கோங்களேங்க. கால் தூக்கி போட்டுருங்க. இவர் துணி துவைக்கிறத பார்த்தா பிறந்ததுலேருந்து துணி துவைக்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸோட துணி துவைக்கிறாரு. இருந்தாலும் என்ன பண்ணுறதுங்க, அப்போ கூட அழுக்க போக மாட்டேங்குது அந்த ஷர்ட்டில். என்ன பண்ணுறதுங்க, ரொம்ப அழுகிடுச்சு. 4 அடி அடிங்க போவோம். கிட்ட வாங்க. நான் சொன்னது ஷர்ட்டுங்க. இவர் என்னவோ பண்ணுறதெல்லாம் பார்த்தா இப்போ பாருங்க, இவர் துணி துவைக்கிறது அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கற்றுக்கலான்னு வந்தா இவருக்கு நம்ம கத்துற மாதிரி இருக்குது. என்ன கொடுமை இது. எல்லா கலர் பனியன் எடுக்கிறாரு, துவைக்கிறாரு, அருமையாக மடிக்கிறாரு, சோப்பு எடுக்கிறாரு, சோப்பை தடவுறாரு, தடவி கொண்டே இருக்கிறார். எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் பேர் என்னங்க? அதான் சொன்னீங்களே, எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. இந்த எக்ஸ்கியூஸ் மீ அவருடைய எல்லோ கலர் பனியனை எடுத்துக்கிறாரு. எடுத்து ஃபஸ்ட்டு இப்போ காலருக்கு சோப் போட்டுக்கிறாருங்க. காலரில் ஏற்கனவே பட்டை அழுக்கு இருக்குங்க. அவங்க கூட ஒரு தேய்ச்சி துவைக்கிறாருன்னு துவைக்க மாட்டேங்கிறாருங்க. சும்மா இப்படி கையில் மட்டும் ஹேண்ட் வாஷ். அதுக்காகலாம் நாங்கள் இப்போ ஒரு வேனிஷ்னு ஒன்று கண்டுபிடிச்சி இருக்குங்க. நாங்கள் டிட்டர்ஜென்ட் நீங்கள் அதில் ஊற வச்சு எடுத்தால் போதும். நீங்கள் துவைக்கின்ற வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஊற வச்சு எடுத்தால் மட்டும் போதும். இதோ வந்துட்டாரு குரு அவர்கள் துணி துவைப்பதை கற்றுத்தந்தவர். இப்போ விக்னேஷ் அவர்களுக்கு துணி துவைக்க கற்றுத்தந்தவர் நம்ம சிவகுமார். இவர் பேச பாருங்க, இவர் மூஞ்சி துணி துவைச்ச மாதிரி தான் இருக்குங்க. துணி துவைத்து கொண்டே இருக்கிறார்.